எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை. இந்த வீடியோவில் திருப்பதி கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் நடந்து போகிறவங்களுக்கு உண்டான ஸ்டேட்டஸு, திருமலையில் ரூம் புக்கிங் விவரங்கள் பற்றி பார்க்கலாம். டிடிடி நிர்வாகம் ஜூன் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்க்கு தேதிகள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வெப்சைட்டு மற்றும் அஃபிஷியல் ஆப்பில் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்றிலிருந்து தொடங்கி 25ஆம் தேதி வரைக்கும் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு சேவைகளுக்கு உண்டான டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் தேதிகள் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் விவரமாக எந்த தேதியில் எந்தெந்த சேவைக்கு உண்டான டிக்கெட்டு ஆன்லைன் புக்கிங் நடக்குது அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு முதலாவதாக 18ஆம் தேதி ஆர்ஜித்த சேவைக்கு உண்டான எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆரம்பிக்குது. இதில் சுப்பிரபாத சேவை, சோமாலா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாராதனா இந்த 4 சேவைக்கு உண்டான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. இது 20ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் இருக்கும். இதில் நீங்கள் 20ஆம் தேதி 12 மணிக்கு மேலே கம்ப்யூட்டர் மூலம் குழுக்கள் நடக்கும். அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்ததுன்னா நீங்கள் பணம் கட்டி இந்த சேவையில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்களும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் பங்கு கொள்ளுங்க. லக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது சேவை அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக சுவாமியை மிக அருகில் தரிசனம் செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது தவிர டிடிடி பக்தர்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி போலி வெப்சைட்டுகள் மூலம் பக்தர்கள் டிக்கெட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுறாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க டிடிடி நிர்வாகத்தோட அபிஷியல் வெப்சைட்டும் பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அபிஷியல் மொபைல் ஆப் மூலமாக உங்களோட ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ண சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. தற்போது எஸ்எஸ்டி டோக்கனுக்கு உண்டான விவரங்களை பார்க்கலாம். திருப்பதியில் தினம் 3 இடத்துல ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் கொடுக்குறாங்க. இது நேரடியாக எந்த டிக்கெட்டும் இல்லாமல் நேரடியாக தரிசனத்துக்கு வரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிக்கெட்டு. இதில் உங்களுக்கு உண்டான தரிசனத்துக்கான தேதி மற்றும் டைம் உங்களோட புகைப்படத்தில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் நேரடியாக நீங்கள் லைனில் போய் சேர்ந்து பெருமாள் தரிசனம் செய்யலாம். தினமும் கிட்டத்தட்ட 14,000 டோக்கன்கள் வரைக்கும் கொடுக்குறாங்க. தினமும் இரவு 9 மணிக்கு மேலே திருப்பதியில் 3 இடத்துல இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு, அடுத்தது அலிபிரி நடைபாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸு, இந்த 3 இடத்துல மறுநாளைக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க. அதாவது மறுநாளைக்கு 1 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கு முதல்ல கொடுக்குறாங்க. அது கொடுத்த பிறகு அதற்கு அடுத்த நாளைக்கு அதிகாலையில் 2 அல்லது 3 ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க. இது மக்களின் எண்ணிக்கை பொறுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதுபடி நேற்று இரவு இன்றைக்கு 18ஆம் தேதிக்கு உண்டான 14,000 டோக்கன் கொடுத்தாங்க. அது 18ஆம் தேதிக்கு மதியம் 1 மணிலிருந்து இரவு 10 மணிக்கு உண்டான வெவ்வேறு ஸ்லாட்டுக்கான 14,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 14,000 டோக்கன் இரவு முழுதும் கொடுத்துட்டே வந்தாங்க. இரவு 1 மணி வரைக்கும் இந்த 14,000 டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இரவு 2 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி இந்த 14,000 டோக்கன் கொடுத்து முடிச்சுட்டு 19ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதிகாலை 2 மணிக்கு இருந்த ஸ்டேட்டஸ் படி கிட்டத்தட்ட 7,000 டோக்கன்கள் 19ஆம் தேதிக்கு உண்டான தரிசனத்துக்கு கொடுத்தாங்க. இன்று அதிகாலையில் 7 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி 2,900 டிக்கெட்டு 19ஆம் தேதிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது காலையில் இன்னைக்கு 7 மணிக்கு டோக்கன் வாங்கினீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு தான் தரிசனம். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 35 மணி நேரத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடந்த 4 நாட்களில் பார்க்கும்போது நேற்று சற்று பக்தர்கள் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது. அடுத்து ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் நடந்து போனவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன். ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிறது திருப்பதியிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இங்கிருந்து மலைக்கு உண்டான நடைபாதை ஸ்டார்ட் பண்ணுது. இது கிட்டத்தட்ட 2.1 கிலோமீட்டர் தூரம்
உள்ளது. 2388 படிக்கட்டு உள்ளது. இது நடைபாதை நடந்து போவதற்கு சுலபமாகவே இருக்கும். சாதாரண ஆரோக்கியமான மனிதர்கள் 2 அல்லது 3 மணி நேரத்துக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணலாம். சற்று வயதானவர்கள் 4 மணி நேரத்துக்குள்ள இந்த நடைபாதையில நடந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இங்க தினமும் அதிகாலையில 6 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. குறைந்தபட்சம் 3000 டோக்கன் தினமும் கொடுக்குறாங்க. முதல்ல வர்ற பக்தர்களுக்கு இந்த 3000 டோக்கன்கள் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அதிகாலையில 6 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி இன்னைக்கு டோக்கன் சற்று அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 4100 டோக்கன்கள் கொடுத்துருக்காங்க. அது இன்று மதியம் 2 மணிலிருந்து இரவு 9 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. 4100 டோக்கன் அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு 1100 டோக்கன் அதிகமாகவே கொடுத்துருக்கிறதுனால இந்த டோக்கன்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம எஸ்எஸ்டி டோக்கன் அதிகாலை 8 மணி வரைக்கும் கிடைக்குது. 8 மணிக்கு தான் எஸ்எஸ்டி கவுண்டர் க்ளோஸ் பண்ணாங்க. இந்த நடைபாதை நடந்து போறவங்களுக்கு 12 மணி வரைக்கும் கூட இன்றைக்கு டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டோக்கன் வாங்கிட்டு நீங்க நடந்து போகும்போது பாதி வழியில ஒரு கவுண்டர் வரும். அந்த கவுண்டர்ல உங்க டிக்கெட்டை கொடுத்து மறக்காம ஸ்கேன் பண்ணி மேல போகணும். அப்பதான் தரிசனத்துக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து திருமலையில நேரடியாக ரூம் புக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தகவல் கேட்குறாங்க. சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ் இருக்கு. இது திருமலையில பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த சிஆர்ஓ தான் இந்த ரூம் அலாட்மெண்ட் வேலைகள்லாம் பார்க்குறாங்க. தினமும் அதிகாலையில 5 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க. இரவு 6 அல்லது 8 மணி வரைக்கும் இந்த சிஆர்ஓ ஆபீஸ் நடைபெறுது. இங்க தினமும் அதிகாலை 5 மணிக்கு காலியாக உள்ள ரூம் பற்றிய ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சு ரூம்கள் அலாட்மெண்ட் பண்றாங்க. தினமும் சராசரி கிட்டத்தட்ட 1000 ரூம்கள் கண்டிப்பாக வேகன்சி இருக்குது. முதல்ல வர்ற பக்தர்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனோட சீனியாரிட்டி படி இவங்க ரூம் அலாட்மெண்ட் பண்றாங்க. அதுபடி இன்றைக்கு காலையில கொடுத்த தகவல் படி 988 ரூம்கள் இன்னைக்கு கோட்டா அலாட் பண்ணியிருந்தாங்க. காலையில 6 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. 6 மணி ஸ்டேட்டஸ் படி 475 ரூம்கள் அலாட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த 988 பேருக்கு ரூம் ஒதுக்கீடு பண்ணதுக்கு அப்புறம் புதுசாக வர்ற பக்தர்களுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அப்பதான் இவங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிஆர்ஓ ஆபீஸ்ல பேஸ்மெண்ட் இருக்கும். அதுல நிறைய மக்கள் ஆல்ரெடி கியூல நின்றுட்டு இருப்பாங்க. நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் விவரங்களை கொடுத்து இங்க பதிவு பண்ணிக்கணும். அதிகாலையில 5 மணிக்குலேருந்து 7 மணிக்குள்ள நீங்க பதிவு பண்ணீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டியில உங்களுக்கு சீக்கிரம் ரூம் கிடைக்கும். அங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லிப்ல ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அங்க சிஆர்ஓ ஆபீஸ்ல பெரிய டிஸ்பிளே போர்டுல என்ன சீரியல் இப்போ அலாட்மெண்ட் ஆயிருக்குங்கிற விவரங்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மூலமாக உங்களோட சீனியாரிட்டி நம்பரை நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா கூட உங்களுடைய அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்க மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல எந்த காட்டேஜ் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் கொடுப்பாங்க. இங்க அதிகபட்சமாக அலாட்மெண்ட் 50 ரூபாய் 100 ரூபாய்க்கான கேட்டகரிக்கு உண்டான ரூம்கள் தான் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு கேட்டகரி 1000 ரூபாய் 1518 ரூபா, இது ஏசி ரூம்கள். ஆனா இதுல இங்க ஆஃப்லைன்ல மிக குறைவாக கொடுக்குறாங்க அல்லது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. உங்களுக்கு எஸ்எம்எஸ் தகவல் கிடைத்தவுடன் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆன காட்டேஜுக்கு ஒரு என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும். அந்த என்கொயரி ஆஃபீஸில் போயிட்டு ஒரு நாளைக்கு உண்டான வாடகை 50 ரூபாயோ அல்லது 100 ரூபாயோ, அது கூட ஒரு நாளைக்கு உண்டான காஷன் டெபாசிட் கேட்பாங்க. இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பேமெண்ட் பண்ண முடியும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது ஜிபே மூலம் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அங்கே கேஷ்லாம் வாங்க மாட்டாங்க. அதனால நீங்கள் ரூம் புக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி உங்ககிட்ட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லை உங்க மொபைல்ல யூபிஐ சர்வீசஸ் இருக்கிற மாதிரி முதலியே ஏற்பாடு செஞ்சுக்கோங்க. இறுதியாக நேற்று தரிசனம் செய்த பக்தர்கள் விவரங்கள் பார்க்கலாம். நேற்று 70,824 பேர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். 25,674
பேர்கள் முடிக்காணிக்கை செலுத்தியிருக்காங்க. நேற்று சுவாமி உண்டியல் வருமானம் 3.84 கோடி. எந்த டோக்கனும் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்தவருக்கு 12 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் வந்தவர்கள் 25 தங்கும் அறைகளில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த சேனல்ல இது மாதிரி திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் நாம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்டுகளை தெரிவிங்க. அது எங்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.